ஒரு நாளைக்கு வந்து ஊருக்கு முன்னாடி தூங்கி இருந்து நேர்த்தி கடை அவங்க நேர்த்தி கடைக்கு நாடகம் வச்சிருக்காங்க. நீங்க பூரா நேர்த்தி கடை கோயிலுக்கு முன்னாடி தூங்கணும். ஒரு நாளைக்கு உட்காந்து உங்களால முடிஞ்சு நாடகம் பார்க்க முடியல. நீங்க லைன் என்னத்த போங்க. ஆம்பளை எல்லாம் எப்படி முடிச்சு நாடகம் பாக்குறாங்க. நீ போட்ட சரக்குக்கு உட்காந்துருக்குற அப்பா சரக்கு இல்லாம இங்க கொஞ்ச நேரம் இருப்ப சாக்காம உட்காரு பார்ப்போம். எங்கனாலே கொஞ்ச நேரம் உட்காந்து நாடகம் பார்க்க முடியாது. நாங்க நடிக்கிற நாடகத்தையே உட்காந்து பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே படுத்துக்கிட்டு தோசனா தான் வீர வரையும் 8 மணி நேரம் எப்படி உட்காடுறது. உங்க தூங்குறவங்க தூங்கிட்டு போட்டோம். நம்ம போய் எழுப்ப போய் சட்டிக்குட்டியை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இது வேற. இடம் தூங்க இல்லையாவது கொஞ்சம் நிறமா தெரியுது. எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க, நானும் கல்யாணம் பண்ண வந்தேன். கல்யாணம் பண்ணி ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியா இருக்க முடியுதா? வீட்டுக்குள்ள வலது காலை தூக்கி வச்சே கரண்ட் போச்சு. கரண்ட் போயிருச்சுன்னா சரி, கரண்ட் போயிருச்சுன்னா மெழுகுபத்தியாவது பொருத்தி மருமகளை உள்ள கூப்பிடணும்ல மாமியாலே. கரண்ட் போனதுக்கு அதுக்கு என்னை பார்க்க ஒரிஜினல் நேரம் இப்படி வெள்ளையா தெரிய வேணான் இருக்குது. ஆனா உண்மையான நேரம் கருப்பு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி உழைச்சனால கருப்பா வளர்ந்துட்டேன். வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்த இப்ப வளர்த்ததுக்கே இந்த நேரத்துல இருக்கேன்னா இந்த வெயில்ல ஈழ வேலை பார்த்தனா என்ன நேரத்துக்கு இருக்கிறது? அப்படிலாம் கரண்ட் போயிருச்சேன்னு மெழுகுபத்திய பொறுத்து நல்ல என்னை என் முகத்தை மெழுகுபத்தில என் மாமியாக்காரி பார்த்தவதான் அன்னைக்கு கைகால் விளங்காம படுத்தவதான் இன்னைக்கு எந்திரிச்ச படுல. என்னைய பார்க்கல பேய் மாதிரி தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது அவனுக்கு. ஆமா போனா போதுன்ட்டு சரி வலது காலை தூக்கி வச்சு வீட்டுக்குள்ள போய் சாமான் சட்டெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு மாலை இதெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்து நம்ம தானே பார்க்கணும். மாமியாதான் இழுத்துக்கிட்டால அப்படின்னு வீட்டு வேலையை பூரா இழுத்து போட்டு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த வாய் கோணியும் கைகால் கோணி என் மாமியாக்காரி என்னை குறை சொல்லாம இருக்கிறது இல்லை. பாசம் கூட்டணும்னா பார்த்து பார்த்து தரைக்கு வலிக்காம கூட்டுங்கிறா. பாத்திரம் விளக்கணும்னா பார்த்து பார்த்து பாத்திரத்துக்கு வலிக்காம விளக்குன்றா. எங்க ஆயப்ப என்னை வீட்டுல பாத்திரம் மண்டை விளக்க விட்டதில்ல, தரையை கூட்ட விட்டதில்ல, துணி துவைக்க விட்டதில்ல. எங்க இறக அன்னைக்குன்னு போய் அந்த முட்டைக்கிட்டையா வாக்கப்படணும். இனிமேல் கல்யாணமும் நானும் மாமியா மாமனார் இல்லாத வீட்டுலதான் ஆகணும். அப்படித்தான் நினைச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணேன். இந்த கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ணிட்டு மாமியார் மாமனார் இல்லையேன்னு நாசமா போன உண்டு. மாமியார் பொறுமை தாங்க முடியாம பத்தாது நாத்தனா பொறுமை வந்துருச்சு. அப்புறம் அதையும் காலி பண்ணிவிட்டு மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் கொத்தனார் எந்த நாரும் இல்லாத ஒரு ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண அன்னைக்கு என்னை நிமிந்து பார்த்தவன் தான் இன்னும் நிமிரல. எப்படி நிமிருவியா? அவன் வேலை வெட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற நேரம் நான் பேக தூக்கிட்டு இங்கே வந்துடுறேன். நான் பேக தூக்கிட்டு அங்க வீட்டுக்கு போற நேரம் அவன் பையில சாமான் சட்டை தூக்கிட்டு வேலைக்கு போயிடுறேன். அவன் நிமிந்து பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. இப்படியே கல்யாணம் ஆகாம பேசாம துறவியா போயிருக்கலாம்னு கன்னியாஸ்திரி ஆயிரலாம்னு சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போனேன். ஆமா எந்த இயேசுநாதர்ல சிலுவையில அரைஞ்ச இடத்துக்கு போனேன். நம்மளையே யாரையாவது சிலுவையில வச்சு அடிப்பாங்கன்னு அங்க போய் பார்த்தேன். அங்க பூரா நம்மளுக்கு மேல முரட்டு பீஸா இருக்கும் வந்துட்டேன். அப்புறம் பாருங்க எனக்கு பூரா வயசான ஆளா இருக்குது. நம்மளே வயசான ஆள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்கன்னு அப்படின்னு வந்துட்டேன். சரி அப்படியாவது இந்த கோயில் வாசல்ல கோயில எல்லாம் பெண்கள் பூரா வந்து தன்னோட வாழ்வை அர்ப்பணிச்சு கோயில் குளத்தை கூட்டுற வேலையில இருக்காங்க. அப்படியாவது போய் குனிஞ்சு கூட்டினோம்னா அங்க பூசாரி குனிய விட மாட்டேங்கிறேன். குனிஞ்சு கூட்டினோம்னா அவன் மந்திரம் ஓதுறானோ இல்லையா நம்மளை பார்த்துக்கிட்டு தான் ஓதுறேன். குனியாய நமக கூட்டாய நமகங்கிறேன். என்னத்த சொல்ல பொம்பளை புள்ளைய எங்க நடமாட முடியுது? ஏன் வயசுக்கு வந்து எனக்கு சிரமமா இருக்கு. வயசுக்கு வராம இருந்தாலும் சிரமமா இருக்கு, வயசுக்கு வந்தாலும் சிரமமா இருக்கு. ஏன் வயசுக்கு வந்தா சிரமமா இருக்கு? உன்னை மாதிரி ஆம்பளையா பிறந்து அந்த தண்ணியை போட்டு படுத்து கிடக்கலாம். பொம்பளையா பிறந்து நாங்களும் தான் தண்ணியை அடிச்சு அடிச்சு பாக்குறோம். ஒரு போதும் ஏறின மாடு இல்ல. உடந்தா ரொம்ப அடிக்கிற தண்ணியில. ஆமா எந்த பொம்பளையாவது ரோட்ல இப்படி ஆம்பளைய கட்டிக்கிட்டு போற ஆம்பளைய முன்னாடி ரோட்ல பொம்பளைய குடிச்சுக்கிட்டு போனா ஒத்துக்குவோமா? கேட்டா மான மரியாதை. ஆம்பளை தவறு பண்ணா அது தரித்திரம், பொம்பளை தவறு பண்ணா அது சரித்திரம் ஆயிடும்.
நாளைக்கு நம்ம எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுற அளவுக்கு வந்துடும். 10,000 முடிச்சவர்தானாலும் ஆம்பளைங்கிறாங்க, 10 கல்யாணம் பண்ணாலும் ஆம்பளைங்கிறாங்க. இந்த சின்ன வயசுல ஒரு 17 வயசுல பிள்ளைய கட்டி கொடுத்துருவாங்க. கட்டி கொடுத்து அந்த தும்புரட்டு தண்ணியை போட்டு விட்டாலும் போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருங்க. அந்த 17 வயசுல அது வாழ்க்கை இழந்து போகணுமா அப்படின்னு பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு 4 பொம்பளையும் ஆம்பளையும் அங்க பொருள் பேச உட்காந்துருப்பாங்க. இங்க பாரு, 2வது தடவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறானே, இவன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் அவன் என்ன பாடுபடுத்த போறான், அவன் கட்டிட்டு போறவன் என்ன இடத்துல கூட்டிட்டு போறானோ அங்கனையே பொருள் பேச ஆரம்பிச்சிடுறது. ஏன்னா வர பெண்கள்ல எல்லாருமே சரியான நேரத்துக்கு நல்ல நேரத்துக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். சரியா வாழுதா? 100க்கு 90 கேஸ் டைவர்ஸ்ல தான் நிக்குது. எந்த நேரம் பார்க்காம இழுத்துக்கிட்டு ஓடி முச்சந்தில தாலியை கட்டிட்டு ஓடி வாழ்றதெல்லாம் 100 வருஷம் நல்லா வாழ்றாங்க. எல்லாமே நம்மளோட மூட நம்பிக்கை தான். மனிதர்கள் நம்ம விதி இதுதான்னு சரியா நடந்துக்கிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், கல்லு லவக்குன்னு குத்தும். நம்ம போய் கல்லு மேல காலை வச்சிருப்போம். ஆனா குறை யார சொல்லுவோம்? நாசமா போன கல்லு என் காலை குத்தி குடிச்சிருப்போம். ரோட்ல முள்ளு கிடக்கும், நம்ம போய் முள்ளு மேல காலை வச்சிருப்போம். யார குறைய சொல்லுவோம்? முள்ளத்தான் சொல்லுவோம். ஆக என்ன செஞ்சாலும் நம்ம மனிதனோட தவற உணரக்கூடிய தன்மை மனிதனுக்கு கிடையாது. ஒரு நாய் ரோட்ல போகுதுன்னா அது பாட்டுக்கு போகும், நம்ம பாட்டுக்கு போவோம். அதை உசு உசுனோம்னா என்ன பண்ணும்? நம்மளை பார்த்து திரும்ப குலைக்கும். ஏன்டா நாயே நீ என்னைய குலைக்கிறியான்னு அதை திரும்ப கேட்டோம்னா என்ன பண்ணும்? லொபக்குன்னு கடிக்கும். ஆனா என்ன கடைசியில பழி யார் மேல? ஒரு வெறி பிடிச்ச நாய். அதான் மனுஷனை பார்த்து கடிச்சு பிடிச்சுன்னு இப்போ நாயை கொண்டு குடம் இல்லைன்னா பிடிச்சி கொடுத்துறோம். அப்ப தன் மேல இருக்கிற தவற எந்த மனுஷனாலும் ஒத்துக்கிட்டானா? பச்சவந்தி பார்த்து சொல்லிச்சான், மனிதர்களிடம் நான் தோற்றுவிட்டேன் நிறம் மாறுவதில் நினைச்சா. என்ன காரணம்? நானாவது என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என் இருப்பிடத்திலிருந்து நான் நிறம் மாறுகிறேன். அந்த மனுஷ பையன் எப்ப நிறம் மாறுறானே தெரியல. அப்பதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறேன். இங்கிட்ட ஒண்ணு பேசுறேன், நம்மளை எதுக்க பார்த்தாலும் அட சாமி, இந்த ஊருக்கே நீதாண்டா சாமிங்க. அங்கிட்டு போனோன்னு இவன் எப்ப சாமி நாசமத்து போறவே ஊரையே எடுத்துட்டு திரிகிறேன் அப்படின்னு பேசுவாங்க. என்னத்த சொல்ல, உலகம் இப்படி போயிட்டு இருக்குது. உலகம் போயிட்டு போகுது. என் புருஷன் போன எனக்கு தெரியாம தெரியுங்க. யாராவது பாத்தீங்களா? ஏன் இப்படி எல்லாம் என்னமோ பொண்டாட்டிய பறி விட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்களா? நான் தான் புருஷனை பறி கொடுத்து நிக்கிறேன்னா நீங்க ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க? நல்லா கலகலன்னு சிரிங்க. மனிதன் எவன் ஒருவன் அதிகமாக சிரிக்கிறானோ அவனுக்கு தான் இருதய நோய், ஹார்ட் அட்டாக் வராது. ஆமா, மாரடைப்பு வராது. சிரிக்கிற மனிதர்களுக்கு தான் மாரடைப்பு வராது. எந்த நேரம் பார்த்தாலும் இப்படியே தெரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அவன் தான் சீக்கிரம் படுத்த வாக்கில் மாரடைப்பு செத்து போயிடுறேன். அதனால நல்லா சிரிங்க. அதுக்காண்டி எந்த நேரம் பார்த்தாலும் பணத்தை வீட்டுல வச்சிருக்கீங்களா உட்காந்து சிரிச்சிங்கன்னா லூசு போயிட்டு வைங்க. அதனால நல்ல சண்டை நடந்துட்டு இருக்கோம். புருஷ பொண்டாட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்க சிரிச்சோம்னா அவன் திரும்ப 2 பேரும் சேர்ந்து நம்ம மாத்திர வலிப்பாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களையில சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்கணும். எங்க சிந்திக்கிறது? யாரு கையில எதை கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்தோமோ இன்னைக்கு நம்ம எங்க சிந்திக்கிறோம்? மூக்குக்கு மூக்கு உட்காந்து சிந்திக்கிட்டு தான் திடீரானிகளை நினைச்சு என்ன பண்றது? காட்டுக்குள்ள போலாம்னு போவோம். காட்டுக்கு ராஜான்னு சொன்னா சிங்கம்னு சொல்லுவோம். இப்ப சிங்கமா இருக்கு. காடு மாடு பண்ணி நாய் குதிரை எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த காட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. எதை கொடுக்குற இடத்துல கொடுத்தோம்னா சரியா இருந்திருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரிக்கார நாட்டுக்கார மாநிலத்துக்கார நம்ம நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறேன், கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? அவன் வாழ்றதுக்கு வழி விட மாட்டேங்கிறான். இங்க பாண்டிச்சேரிக்கார நம்ம ஆளுக்குள்ள சாகு கடான்னு வழி விடுறாங்க. ஆமா, அவன் பாக்கெட்டா தண்ணி சாராய கரைக்க விடுறான். இவன் மக்கள் உயிர் வாழ்றதுக்கு விவசாயத்துக்கு தண்ணியை விடுறான்னு விட மாட்டேங்கிறான். அவன் ஒரு ஊர் அழிய போதான், தேவை நிரம்பி ஒரு ஊர் அழிய போதுன்னு லொமக்குன்னு திறந்து விடுறேன்ற. அப்ப நம்மளால என்ன சொல்லணும்? நீ திறந்து விட்டேன்னா உன் வாயை உடப்போம்னா உன் கையால உடப்போம்னான்னு யாராவது சொல்லுமா? நம்மளுக்கு என்னப்பா, அதான் அவனே விட்டுட்டானே. விட்ட பிறகு வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்னைக்கு நம்ம எதையுமே நடக்கிறத எதிர்த்து கேட்காம இருக்கிறோமோ அன்னைக்கு வரையும் இப்படித்தான் நடக்கும். அப்பாடா, நான் பேசுறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? என்ன காரணம்னா, ஐயா எம்ஜி ராமச்சந்திர ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகால இருந்து இதே மாதிரி தண்ணி விடாம இருந்தாங்க. அப்ப நம்ம கர்நாடக முதலமைச்சரை போய் பார்க்கறதுக்கு எம்ஜி ராமச்சந்திர ஐயா கர்நாடக முதலமைச்சரை போய் பார்த்தாரு. கர்நாடக முதலமைச்சரை போய் பார்த்தோன்னே வீட்டுக்கு போது என்ன செய்வாங்க? விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா எப்படி? அண்ணா ஆகாரம் கொடுத்து
ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது. கொடுத்த பிறகு அந்த அவர் கர்நாடக முதலமைச்சர் சட்டசபை மாநாட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு இங்க நம்ம எம்ஜி ராமச்சந்திர ஐயா இருக்காரு, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவர் இருக்கையில என்ன நடக்கும்? போனோடனே தண்ணி கொடுத்துருக்காரு. தண்ணி கொடுத்தோடனே ஐயா ராமச்சந்திர ஐயா சொன்னாரா, என் தமிழ்நாடு தாயகமே தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கு, இந்த கர்நாடகால இருந்து தண்ணி வராம, எனக்கு இந்த ஒத்த டம்ளர் தண்ணினால தாதம் தீர போதா தாயேன்னு சொன்ன வார்த்தைக்காண்டி கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு ராமச்சந்திர ஐயா வர்றதுக்குள்ள விடியறதுக்குள்ள கர்நாடகால இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. அப்ப எல்லாம் இருந்த மனுஷங்க எப்படி போய் கௌரவமா தண்ணியை வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப போகையிலையும் தண்ணியாத்தான் போறாங்க, வரையிலையும் தண்ணியோட தான் வர்றாங்க. போகையிலையும் கும்பலாத்தான் போறாங்க, வரையில அடிச்சுக்கிட்டு கும்பலாத்தான் வர்றாங்க. எங்க எதை நம்பி போறதுன்னு தெரியல. இவங்க நம்ம பண்ற பாடு அந்த காலத்துல எல்லாம் ரோட்ல செத்து கிடந்தோடனே மாட்டு வண்டி வரும். ஐயா உயிர் போகுது உயிர் போகுதுன்னு அந்த மாட்டு வண்டியில மாட்டை பத்திக்கிட்டும் தோள்பட்டையில தூக்கிக்கிட்டும் போய் உயிர் காப்பாத்துற போன காலம் போய் இப்ப காரு வந்து பிளைட் வேகத்துக்கு பறந்தாலும் ரோட்ல எட்டி பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ புடிச்சிட்டு லைக்க போடுங்கன்னு போயிடுறேன். அப்ப மனிதாபிமானம் தமிழ்நாட்டுல எப்போ குறைஞ்சிச்சோ அப்பவே மனுஷனுக்கு ஒருத்தன் போட்டி போறாம. ஏன்னா கலியுகத்துல உலகம் அழியும்ன்றது இருக்கு. கலியுகம் அழியும்னா எப்படி ஐயா? மகாபாரதத்துல போர் நடந்துச்சு, ராமாயணத்துல இங்கிட்டு இது நடந்துச்சு, அர்ச்சந்திர புராணத்துல அது நடந்துச்சு. கலியுகத்துல என்ன நடக்கும்? இப்ப நடக்கிறது தான் நடக்கும். அப்ப இதனாலதான் ஒவ்வொருத்தரும் குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு ஜாபம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படியா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அழிச்சு போட்டு அடுத்த பறவையில நல்ல மனுஷங்களாம் பிறப்போம்னு ஒரு முடிவுக்கு வருவோம். இன்னையில ஏன்னா மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஏன் பிறந்தோங்கிறது பெரிய விஷயம் இல்ல, நம்மனால பிறருக்கு என்ன செய்யப்பட்டதுங்கிறது தான் முக்கியம். ஒன்னால முடிஞ்ச ஒருத்தருக்கு சோறு வாங்கி கொடு. 10 ரூபா பிச்சை கேட்கறானா பிச்சை போடக்கூடாது. வயிறு நிறைய சாப்பிடுறியா, சாப்பாட்டை வாங்கி கொடு. அவன் வயிறாருன்னா உன்னை வாழ்த்துவேன். ஒரு துணிமணி இல்லையா, துணிமணியை வாங்கி கொடுங்க. ஏன்னா பிச்சை போடுறதுக்கு இந்த கோடீஸ்வரங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்டோரத்துல உட்காந்துருக்க பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய் போட்டோடனே அவன் என்னமோ கோடீஸ்வரன் மாதிரி அவன் நினைச்சுக்குவேன். நீ எத்தனை பேர்த்திட்ட இப்படி பிச்சை எடுத்து போட்டியோட எனக்கு இப்ப நான் உன்ட பிச்சை கேட்கற நிலைமை எனக்கு. அடுத்து அவன் கோடீஸ்வரனா அதே வாசல்ல வர பிச்சை போட்டு பிச்சைக்காரன் அங்க உட்காந்துருப்பேன். இப்படித்தான் நடைமுறை. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், யார்கிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா பணத்துக்காண்டி மனிதனை இழக்கக்கூடிய நேரம் நம்மளுக்கு ஆகி போச்சு. அப்படிலாம் இல்லாம ஒருத்தர் ஏதாவது உதவி பண்ணுங்க, எல்லாம் ஒற்றுமையா இருங்க. நான் ஒற்றுமையா இருக்க சொல்லிட்டு என் புருஷனோட ஒற்றுமையா இருக்க முடியுதா? நீ ராத்திரில நான் வந்தாலே பகலாவே போயிருந்தேன். எங்கிட்டாவது ஒற்றுமையா ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு நாடகத்தை நிறுத்தி, நாடகம் இல்லாத அன்னைக்கு நீங்க நாடகத்தை வச்சு போடுறீங்க. இந்த ஒரு தேதியில ரெஸ்ட் எழுதி வச்சிருந்த பிறந்த நாள்னு அதையும் கொடுத்து போட்டீங்க. முடிஞ்சிச்சா? உங்களால என் பர்சனேஜ் கெட்டு போனதுதான் மிச்சம். போங்க. என்ன தடுக்கக்கூடிய காரணம் என்ன? நீங்க வரக்கூடிய காரணம் என்ன? ஓ வனவாசியா? நான் இடத்துக்கு காவக்காரன் அப்படிதான் இருப்பேன். இந்த இடத்துக்கு? ஆமா. இந்த காட்டுல வாழக்கூடியவரா? பின்ன நான் நாட்டுல வாழ்றேன், காட்டு போனாங்க. பார்த்தாலே தெரியாதுங்க. உங்களை பார்த்தா தெரிஞ்சு எல்லாம் வேடுவா தெரிகிறது. நல்ல இலை நல்ல கொலையில நல்லா மாட்டி வந்திருக்கீங்க. அப்படி மாட்டாதான் இந்த இடத்துக்கு பெருமையா இருக்க. அப்படிங்களா? எங்க இடத்துல வந்துட்டு எங்க இடத்து முறைப்படி தேனை கொடுக்கணும், தினமா கொடுக்கணும். தேனை வந்து நக்குவான், தினமாவை ஊற்றிக்கிட்டு தள்ளுவான். உங்களுக்கு எது வேணும்? தேனை நக்குவான், தினமாவை ஊற்றிக்கிட்டு உள்ள தள்ளுவான். உங்க தேனு வேணா உங்க உருட்டி வேணும் எனக்கு. அப்ப என்னவா என்ன வந்தீங்க? இப்ப நான் உங்களை கேக்குறேன், கேளுங்க. நீங்க என்னத்தை பாத்தீங்களா? உங்கதான் பார்க்கலையே. நீங்க பாக்கல? வாய்ப்பு கொடுத்துட்டா பார்த்துருப்பேன். ஐயா, வர்ற வழியில ஒரு அழகான மானை பார்த்தேன். மானை பாத்தீங்களா? மானை பார்த்தோட எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. மான் ஓட ஆரம்பித்தது, நான் ஓடுனேன். தவறா வச்சுக்கிறேன். எங்க இடத்துல மாடு கிடையாது. நீங்க வேற எங்கேயோ பாத்துக்க ஞாபகத்துல சொல்றீங்க. எனக்கு உண்மைக்குதான் விவகாரம் பண்றீங்க. நீங்க வெடியமா பேசுறீங்க. வெட்டியா உங்களுக்கு தெரியாது. அப்படி கடிச்சுடுவேன். கடிக்கிறாளா? அப்புறம் பூசணா தெரிய போறேன். சும்மா ட்ரெயினிங் கொடுத்த மாதிரி பேசுறீங்க. சரி, மாரியா லயம் பண்ணிருக்க. ஆள் நல்ல மொழுமொழு இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க இருக்க கொழுந்து. நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீ பார்த்தவனே எல்லாருக்கும் ஆசை வரும்யா. எதுக்கு? தோட்டம் வச்சிருக்கு. சும்மா நிறுத்துங்க. அது நீ குணத்துல பார்த்தவனே எனக்கு ஒரு மாரியா வந்து இப்படிதான் சொல்லி புரிஞ்சு நாடகத்துக்கு போகும்போது 4 காலையை பின்னாடியே வைப்பாங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், சின்ன ஒரு விண்ணப்பா. என்ன? தூங்குற மாதிரி சர்க்கரையை போட்டா அவன் துப்புவானா சப்புவானா?
என்ன வார்த்தை இது? தூங்குற வாயில ஒருத்தன் தூங்குறான். சரி, அவ வாயில போய் சர்க்கரையை போட்டோம்னா ஆ. அவன் துப்புவானா இல்ல சப்புவானா? எனக்கு தூங்குற வாயில போய் சக்கரை போட்டு என்ன பண்ணுவேன்? அவன் சப்பத்தான் செய்வான். நான் வேணா சப்பி இருப்பேன், சத்தியமா சப்பி இருப்பேன். அதுதான் இந்த கேள்வியை நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சக்கரை ரொம்ப இனிப்பான விஷயம். அது சப்பதான் உனக்கு. இப்ப நீ பெருமைக்குரிய அவங்க உங்க வாய் அமைப்புக்கு நீங்க சப்புவை என்கிட்ட கேள்வி கேட்டீங்களா? நான் ஓடுற கேள்வி கேட்கலாம். கேளுங்க. ஒரு குத்துக்கு 2 பிள்ளை, சில நேரம் குத்துக்கு 3 பிள்ளை கூட பிறக்கும். எங்க இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்பா. ஒரு குத்துக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை கூட பிறக்கும். நாலு எந்த கடலை பத்தி எல்லாம் கடலை பத்தி எல்லாம் நடக்கடலை. ஆமா, அந்த கடலை வந்து எடுத்து இப்படி குத்தணும்னா அதுல 3 பருப்பு வரும், 2 பருப்பு வரும், சில நேரங்கள் 1 பருப்பு வரும். அதுதான் ஒரு குத்துக்கு 1 புள்ள, கவர்ல 2 புள்ள 3 புள்ள அப்படின்னு இது ஒரு பழமொழி. ஆமா, நான் விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். நீங்க விவசாயம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஏங்க இப்ப நான் கேட்கிறேன், கேளுங்க. இப்ப வேட்டையாடுறதுல பல விதம் உண்டு. ஆமா இருக்கு. நீங்க வேட்டைக்கு போவீங்க. நான் எவ்வளவு வேட்டைக்கு போய் தெரியுமா? ஏகப்பட்ட வேட்டையாடுறீங்க, கேட்டு பாருங்க. சிவன் ராத்திரிக்கு வேட்டைக்கு போவாங்க, பார் வேட்டைன்னு. பாரி வேட்டைக்கு போவாங்க. அந்த வேட்டைக்கு போகும்போது சரி, ஒரு சீவனை வேட்டையாடுவாங்க. ஆமா. அது வந்து அரசு வெளியே தாண்டாது, வெட்டின பணத்துல தண்ணி குடிக்காது. அடுத்த வேலையை தாண்டாதுனால வெட்டின பணத்திலே அந்த தண்ணி குடிக்காது. இது என்னது? ஓ, பாத்து அப்ப கேள்வி என்ன அடுக்கிறாரு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு கேள்வி கொடுக்கிறேன். பிடிச்சாலும் பிடிக்க முடியாது, கடிச்சாலும் கடிக்க முடியாது. இது என்ன? பிடிச்சா பிடிக்க முடியாது, கடிச்சாலும் கடிக்க முடியாது. ஆனா குடிக்கலாம். அத குடிக்கலாம். என்ன அது? குடிச்சிட்டு வந்து எல்லாரையும் நான் குடிச்சிருக்கேன். தண்ணீரை பிடிக்க முடியுமாயா? பிடிக்க முடியாது. அதை கடிக்க முடியுமாயா? கடிக்க முடியாது. குடிக்கலாம். அப்ப நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. தண்ணி. எந்த தண்ணி? எந்த தண்ணி வச்சுக்கீங்க? தண்ணினா நீங்க கேட்டீங்க. அடைச்ச வரையை தாண்டாது, வெட்ட விடத்தை தள்ளி பிடிக்காது. ஒரு வேட்டைக்காரனுக்கு சராசரியா தெரிஞ்ச விஷயம் தாங்க. இந்த ஜீவராசி என்ன கேட்டீங்கன்னா மொசக்குட்டி. ஏன்னா முயல் ஒண்ணு மட்டும்தான் அடைச்ச வரையை தாண்டாது, வெட்டின விடத்தை தண்ணி பிடிக்காது. நான் எத்தனை வேலை பார்த்திருக்கிறாங்க. என்ன சொல்றாரு? ஏங்க இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க தெரிஞ்ச மாடு மாடுன்றீங்க. நீங்க தேடி வந்த மாடு ஆம்பளமானா பொம்பளமானா? ஆம்பளமானா பொம்பளமானா? சொல்லுங்க. மாடை புடிச்சு கையில தர எழுந்து போங்க பார்ப்போம். அப்படிங்களா? சொல்லுங்க. பெண்மானுங்க பொம்பளை மாடுன்றீங்க. எதை பார்த்து பொம்பளை தான் கண்டுபிடிச்சீங்க? ஆண்மானுக்கு கொம்பு இருக்கும். சரி. பெண்மானுக்கு கொம்பு இருக்காதா? இருக்கு ஒரு அளவுக்கு. ஆனா இந்த மானுக்கு இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்க? ஆளு உங்க தோட்டத்துக்கு நீங்க எல்லா வேலையும் பாப்பீங்க. உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தா ஏங்க உங்க பார்வை குழந்தை மாதிரி இருக்கு. ஆம்பளமானா பொங்கலமானா அப்படின்னு சொன்னா நான் பெண்பான்னு இதுக்கு என்ன வேலை இருக்குன்னு ஏங்க நீங்க சொல்றது பெண்பாடுறீங்க. நீங்க சொல்றது பெண்பாடு தானே? பெண்மானுன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. மாநிலங்கள்ல வந்து மாடு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் சரி, சரி, மாடு இறைக்குமா? எங்க இறைக்காதுங்க. சரி, ஒரு சிங்கம் ஓடுனா அது ஆரம்பிச்சிடும். ஒரு புலி ஓடுனா அது ஒரு தூரம் வரும், ஒரு தூரம் இறைக்க ஆரம்பிச்சிடும். நதி அது தந்திரமானது இல்ல. தந்திரம் அது ஓடும் பொழுது என்ன செய்ய? அது இணைக்கத்தான் செய்யும். நாய் இணைக்கத்தான் செய்யும். சரி, ஒரு முயல் ஓடுது, அது இணைக்குமா? அது எப்படி இணைக்க? அது இணைக்காதுங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? அதோட வேகம் அப்படி. அப்படி இல்லையா? எப்படி? அசைவம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் அனைத்து மிருகமே இணைக்கும். சைவம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எந்த மிருகங்கள் எடுத்துங்க இணைக்காது. அதுக்கு இணைக்காது. இணைப்பு தன்மை அதுக்கு இல்லை. அப்ப சைவத்துக்கு பெருமை இருக்கு. நாய் இணைக்கிறது அது அசைவம். மட்டன் அது மாமிசம் சாப்பிடுது. அப்படியா? நரி மாமிசம் சாப்பிடுது. சிங்கமும் சாப்பிடுது, சிறுத்தையும் சாப்பிடுது, புலியும் சாப்பிடுது. இது எல்லாம் வேகமாக ஓடும் பொழுது இணைக்கும். ஆனா சைவம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் பார்த்தா இல்லையா, அது இணைக்காது. அப்ப மனிதன் எவ்வளவு வேகமாக ஓடுனாங்க. அப்ப இது மனிதனுக்கு ஒப்படி சொல்லலாமா? கறி சாப்பிட்டா அப்ப எனக்கு தான் தெரியும். அப்ப உங்களுக்கு அப்பப்ப ஒண்ணும் தெரியாது. ஓடுவான், குறிப்பிட்ட எல்லையை வச்சுக்குவான். என்ன கூப்பிட்டு ஓடி என்ன போறீங்க? என்ன கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? சொல்லக்கூடாது. கூட்டிட்டு போய் என்ன கூட்டி கொள்ள பேர் ராமலிங்க சிக்க மாட்டேன். இந்த காலையில சிக்க மாட்டேன். சரி, ஆளு தோட்டமா இருக்கு, நல்லா பேசுறீங்க. உங்க ஊர் எந்த ஊரு? வெள்ளிமலை. வெள்ளிமலைக்காரு. அது வெள்ளிமலை எங்கேயோ இருக்குது. எங்க இடம் வந்து வெள்ளிமலை. இது வேலிமலை.
அங்க இருந்து எவ்வளவு தூரமா இருக்குது இங்க வந்திருக்கீங்களே? எங்களுக்கு ஒத்த கொம்பு ஒத்த கொம்பா? வெள்ளி மலையில பாருங்க, வெள்ளி மலையில எங்களுக்கு ஒரு கொம்பு வரும். ஓஹோ, வெள்ளி மலைனா சிறப்பான கொம்பு. உங்களுக்கு 2 கொம்பு. 2 கொம்பு இருக்கு. பிடிப்பீங்களா? எங்க இடத்துக்கு நிறைய பெருமை இருக்குங்க. அப்படியா? 4 எழுத்து போடு, நடுவே நரம் இருக்கும், காலும் தலையும் கடைசாது, ஒட்டு முதலொத்து மோது 3ஆம் எழுத்து வென்றார் பரமனுக்கு வீடு அப்படின்னு சொல்லி எங்க இடத்துக்கு நிறைய பெருமை இருக்குங்க. எங்க இடத்துக்கு மலைக்கு, எங்க வேள்வி மலைக்கு ஏதாவது பெருமை இருந்தா எடுத்து சொல்லுங்க பாப்போம். எங்க வேள்வி மலைக்கு இருக்கிற பெருமை 3 பெருமை இருக்கு. ஒண்ணு நான் இருக்கிறது பெரிய பெருமை. அதுக்கு அடுத்து என் தங்கச்சி இருக்க, அதுவே பெரிய 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 பெருமைங்க. என் தங்கச்சி தெரியுமா? உங்க முகத்தை தெளிஞ்ச தனியை பாருங்க. நீங்க வந்தது பாருங்க. என் முகத்தை நல்லா இருக்கு, பலவலன் நல்லா இருக்கு, பொலிவா அப்படி சிக்க காரியாங்க கலந்து கூட காலம் பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப ஏன் கால சுத்துறதுல என்ன விஷயம்? அவ்வளவு உன் தங்கச்சியை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஏன் மாடெல்லாம் வெட்டி வரல, பின்ன உன் தங்கச்சி பார்க்க ஒத்துக்கிற மாட்டேன். ஓடிக்கோயா போங்க. ஆனா ரூமா போட்டு எல்லாமே வாரம் தங்கச்சி விட்டு வாங்குறீங்க. அவருக்கு ஆறுதல் என்ன போய் தங்கச்சி விட்டு வாங்குறாரு, நீங்க அப்படி சொல்றீங்க. இந்த இடத்துல தலைவியை பார்க்கணும். இதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன். இந்த இடத்துல மறைப்பு இருக்கு. ஒத்துக்கிறேன். உங்க அத்தை மகனா நானு அத்தை மகனா இருந்தாலும் முக்கால் வெளி வழியில குடிக்கொண்டு இப்படியா சடையில தெரியுமா உங்களுக்கு? அது என் மாமா சடைச்சு அத்தை கணபதி வேட பெரிய மாமா. சரி, நாகவாகன வேட உள்ள சின்ன மாமா என்னமா சொல்லிக்கிறீங்க? சரி, ஆகுவாகன வேட பரம்பரை வேட்டங்க. ஊரவன் உங்களுக்கு சொந்தம் தானங்க. அப்படியாவா? வரும்பொழுதே எங்க அம்மா சொல்லி விட்டாங்க, பல இடங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆளு சித்த போக்க வேலைக்கு போனீங்கன்னா சித்தூர்ல நம்பி எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கா, நம்பிக்கை வண்டி ஒரு அழகான பொண்ணு இருக்கா, நீ அவளை பார்த்து மாப்பிள்ள நீங்க சித்தப்பா வச்சுக்கிறது என்ன வரீங்க? அப்பா சரி மச்சான், மச்சான் விட்டீங்க. உங்களுக்கு இந்த இடத்து முறைப்படி பொண்ணை கட்டி தர மாட்டோம், கூட்டிக்கிட்டு ஓட வைக்கிறதா வழக்கம். அதுதானே வழக்கம். ஆமா, அப்ப நான் வரட்டுமா? உள்ள போற மாதிரி போங்க. தேவைப்பட்ட புள்ள துமுட்டு வரும். இதுல யாரு என் தங்கச்சி வந்து சரியா கண்டுபிடிச்சா ஒண்ணு அப்படியே மூக்கனா ஒரு குத்தி எடுத்து போங்க. அதை நான் பாத்துக்கிறேன். போங்க. கோதல்ல பூதல்ல சீதல்ல அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு இவ ஆசைப்பட்டா அவன் அது என்னாச்சு எஃப்சிக்கு போயாச்சு
பழைய வண்டி எஃப்சிக்கு அனுப்பி விட்டுருக்கேன். சேலத்தூர் அதை போய் யாராவது மாமலமே திண்டுக்கல் சிறுமலை பழமே பாலக்காட்டு நீங்க பழத்தை காட்டுங்க. பாலக்காடு அந்த பிள்ளைய கிடக்குதுயா. என் இதயத்தை பார்த்தீர்களா? லப்டாப் லப்டாப் பிடிக்கிறது. நேந்திரமே அன்றைக்கு பல படமே கொங்கு நாட்டு தொங்கருமே தங்கத்தே அப்படியே கொங்கு நாட்டு செங்கருமே தங்கத்திலேயே கொங்கு நாட்டு தொங்கருமே தங்கத்தே இது தங்கத்தே இது தங்கத்திலேயே பொங்க வரும் அந்த முதல் என்பதிலேயே கொங்கு நாட்டு ஐ அப்படியே ஆக, உனக்கு ரெண்டு பேர் தான் ஆடுதுண்ணா. காதுல எனக்கு எத்தனை ஆடுது உனக்கு எண்ணிக்கை அடிச்சு. உன்னுடைய தலைவியை பார்க்கணும். ஆமாங்க. பார்க்கணுமா சரி பாருங்க சொல்லுங்க. வள்ளி பாத்து வேணாம். அண்ணா எதுக்கு கூப்பிட்டீங்க? ஐயோ பார்த்து ஞாபகம் எங்க கூப்பிட்டீங்க? தங்கச்சி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் இப்படி உனக்கு இந்த வேண்டாத வேலை அண்ணன் காவல்தாரே வாங்க சொன்னேன் தங்கச்சி எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன ஆசை? அண்ணனுக்காண்டி ஏய், இந்த வேலையை நீதான் பாக்குறியா? காட்டுல நான் வளர்க்குற பூவை எல்லாம் பறிக்கிறது நீதானே? தங்கச்சி இல்ல அப்புறம் இந்த காட்டுக்குள்ள கிடந்தது உள்ள விஷச்செடி அண்ணன் தொங்க முடியும் காட்டுல கிடந்ததுல மீனாட்சி கோயில் பஜார்ல கிடந்தது. புதுமண்டலத்துல ஒண்ணு ஒவ்வொரு இலை ஒண்ணு 40 வாங்க அண்ணா தங்கச்சி இது என்ன தலைமையில? தலைமையில காக்கா மசூல் நீவே ஏன்டா போலி மசூல் தங்கச்சி அண்ணன் காவலுக்கு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாடு தேடி வந்தாரு சரி, நான் என்னையா மாடு பார்த்தேன் இங்க 2 போக்கஸ் லைட், அங்க 2 போக்கஸ் லைட் போட்டு போட்டு குண்டியெல்லாம் கருகி போச்சு. இங்க வச்சு இலை எடுத்து ஏய், எதுக்கு கூப்பிட்ட? தங்கச்சி நம்ம இடத்துக்கு மாடு தேடி ஒருத்தருக்குண்டா மானை தேடி யாரு? வேணுமா மான் இருக்கா? மாடு இல்ல இங்க பாத்தீங்களா? பார்க்கலன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன் கேட்க மாட்டாரு இடத்துக்கு தலைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போயின்றாரு ஆ? அதான் என்ன கூப்பிட்டேன் சரி, வந்ததுல வேடு வேடுன்றீங்க, வேடுவரே காணும். இந்த நிக்கிறத வருது வேடுவரங்கண்ணா? துவால் கட்டு எவ்வளவு காசு ஏய், வேடுவரங்கடா? யார் இந்த சின்ன பையன்? சின்ன பையன் அந்த பையனுக்கு பிம்பிலிக்கா பிள்ளாப்பி விளையாடணும்னு வந்திருக்காரு. மச்சான் நீ நெஞ்ச வச்சு காட்டியா பெரியாங்க காட்டியா நான் கூட வேடுவரம் போனேன். எங்க அண்ணன் மாதிரி நல்ல கம்பீரமா நில்ற. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நில்லு. சிரிச்சுக்கிட்டே நிக்கிற, உரைச்சுக்கிட்டே நில்ற. நல்லா பாரு. நான் கூட வேடுவரம் போனேன். எங்க அண்ணன் மாதிரி ரொம்ப கம்பீரமா இருப்பாரு. 2000 4000 8000 அது மட்டும் கரெக்டா வரல. இங்க பிள்ளாப்பி ஐயோ, பூரா கீழ்பக்கத்துல இருக்க வேண்டியதுக்கெல்லாம் இருக்குது. நம்ம உங்களோட சேர்ந்து கேட்டோம் இருந்தாலும், ஆனா பார்த்ததும் தெரியுது திருவிழா கூட்டத்தை காண போன பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிறாரு. இவரை போய் வேடு பண்றீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து வந்தவங்களை வரவேற்பு வேடு கிடக்கணும் அப்படின்ற காரணத்தால வருக வருக வேண்டுகிற வருக உமது வரவு நல்தரமாகவே இருக்கட்டும். கண்ணால் காட்டுறது போய் காதல் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்கெனங்க என்னோட அண்ணனும் சரி அன்பான தோழிலும் சரி நேருக்கு நேரம் விசாரிச்சுட்டு நீங்க தேடி வந்தா சொல்ல போறோமா? இந்த இடத்துல கிடையாது, வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. அதற்கு முன்னாடி பேச்சில் பிழை உள்ளது. கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், செல்லில் மிசில் காண்பது போய். சரி,
நீங்க வா. உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா செல்லுல போய் பாருங்க. ரெக்கார்ட் பண்ணி காமிச்சா நம்ப மாட்டேங்கிறாங்க. அவரை எப்படி பேசி விரட்டோன்ற நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. 2000 வெள்ளி நாள் 4000 10,000. உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? வெள்ளிநாக்கு பிடித்த வள்ளி மாதை வண்ண தமிழகத்தில் மலமன் அழுவாமல் வந்தார வரவிருக்கும் பலமத வராமல் இந்த எண்ணத்தில் கவனம் இல்லாமல் இந்நாளென்று தெரியாத எண்ணத்தை நம்ம திறந்து பொன்னாரம் போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவி அவர்களே வருக. தலைவர்களே அதோ பார்த்துக்க வெள்ளிமலை எங்க தெரியுது? நவுத்தி வைக்கிறீங்க. எங்க தெரியுது? சீரியல் செட் தான் தெரியுது. ஞான கண் போது பாருங்க. இருக்க ஆக வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் எந்த அதிகாலையில் எழுந்து ஓம் ஸ்ரீ விஜயபவா என்ற மந்திரத்தை உச்சரித்து கனிமணி சோலை கடந்து மலமலர் வளம் கடந்து கலனைகள் போல கடந்து காட்டார்கள் சில கடந்து இப்படியெல்லாம் கடந்து வரும் பொழுது இந்த செந்தமிழ் காவை ஏறி கட்டப்படுகின்ற இந்த திண்டாட குறிஞ்சி நிலத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறேன். வரக்கூடிய வழியில இந்த அழகான அற்புதமான மானை பார்த்து இந்த மானை பார்த்தோட எப்படி பிடிக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் வந்தேன். ஆனா ஒரு வார்த்தை கேட்டீங்க, யார் வந்து சின்ன பையன் மாதிரி இருந்தது திருவிழா கொடுத்தா சித்தாடு போக சொச்சாடு முடிக்கிறேன். அது என்ன தெரியுமா, சண்டையில வித்தாடு போக ஒத்தாடு மட்டும் முடிச்சுட்டான். ஏன் முடிச்சிச்சு? ஒத்தாடு தவறிடுச்சு. காணாம போச்சு. தவறு காணாம போன ஆடு காட்டு வழியா போயிடுச்சு. என்ன காடு? காட்டுக்குள்ள போகும்பொழுது சரி. நல்ல ஏரி குளம் இப்படி எல்லாம் போகும்போது நல்ல ஒரு ஏரிகளை போய் விழுந்துருச்சு. ஐயோ அந்த ஏரியில விழுந்த உடனே நல்ல சேரும் சகதியோட மூழ்கி அப்படியே போகுது. போகும்பொழுது அங்க ஒரு காட்டுல சிங்கம் வாழ்ந்த புகை, அந்த புகைக்கு நோய் இருந்துருச்சு. ஆடு அந்த சிங்கம் இறந்தாட போனது அது வந்துருச்சு. குடிச்சு பாரு மாடாங்க. இறந்தாட போன சிங்கம் அது இருப்பதுக்கு வந்துருச்சு. சரி. வந்த சிங்கத்தை பார்த்து இந்த ஆடு சமாளிச்சிருக்கு. எப்படி? எப்படியும் சிங்கத்துக்கு நம்ம இரையாயிடுவோம், சமாளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடுகளுக்கு சிங்கத்தை பார்த்து வா வா ஒன்னைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல